சமீபத்திலே உச்சநீதிமன்றம் கிறிஸ்தவத்திலே சாதியை குறித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதாவது கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் சாதிய ரீதியாக அவர்களை அடையாளப்படுத்தக்கூடாது, அவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று ஒதுக்கி விடுவது தவறு. கிறிஸ்தவ வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இதில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லோருமே சமமாக இருக்கிறார்கள். அதனால அவர்கள் தங்களுடைய ஜாதிய அடையாளத்தை அதனாலே இழந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதை முதலாவதாக நாம் வரவேற்கிறோம்.